அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திகலா. இந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இப்போது நான் அதில் தெர்மாக்கோல் பால்ஸ் வச்சு எப்படி ஒரு ஸ்லீவ் டிசைன் தைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ அளவுகள்லாம் உங்களுக்கு அதில் எப்படி போட்டேன்னு வீடியோவில் வந்துட்டுருக்குது. இப்போ பாருங்கள், அந்த இதில் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். மேலே 5 இன்ச்சுக்கு இதை கிராஸாக அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த இடம் தான் நம்மளுக்கு டிசைன் வர்றது. அதனால் இப்படி கிராஸாக போட்டு அதையும் நாம் கட் பண்ணிக்கலாம். மேலே 5 இன்ச்சு, கீழே 2 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த பீஸை நாம் அப்படியே பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா கடைசியில் அந்த அளவு வச்சு தான் நாம் இது தைக்கணும். இப்போ பாருங்கள், மெயின் கிளாத்து பார்ட்ரு மேலே வர்ற மாதிரி வச்சுருக்கிறேன். மேலே வர்ற மாதிரி வச்சு இப்போ நம்ம வெட்டின லைனிங்கை அதில் வச்சு அடிச்சுக்கலாம். அடித்து திருப்பிக்கலாம். கையோட கரைப்பகுதி மேலே வர்ற மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 2 இன்ச்சுக்கு வெட்டினது இப்போ 4 இன்ச்சு கேப் அங்கே இடையில் இருக்குது. இப்போ இப்படி தையல் கூட்டை நம்ம 1/2 இன்ச்சு விட்ருக்குறோன்னா 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் அடிக்கலாம். நான் 1/4 இன்ச்சு அளவு விட்ருக்குறேன் கீழே. அதனால் 1/4 இன்ச்சு அளவுக்கு ஏகம் தையல் ஒட்டிக்கலாம். கார்னர் பகுதியெல்லாம் நிறுத்தி ஊசி நிறுத்தி அதுக்கப்புறம் துணி திருப்பிக்கணும். இப்போ லைனிங்கில் நம்ம வெட்டிட்டோம். 5 இன்ச்சு கீழே 2 இன்ச்சு போட்டு வெட்டி அதையும் மெயின் கிளாத்தில் வச்சு அடிச்சுக்கலாம். கரெக்டாக வச்சு இப்படி அடிச்சிட்டோம்னா இனி அந்த வெட்டின சேஃபாக அழுங்காத அப்படியே நம்ம மெயின் கிளாத்தில் அதை வெட்டிக்கிறோம். இப்போ அந்த கார்னர் பகுதி கொஞ்சம் அர்க்காத்து போட்டோம்னா தான் நம்மளுக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்கு. இப்போ துணியை நாம் திருப்பிக்கலாம். இப்படி உள்பக்கம் கெட்ட பக்கம் வச்சு லைனிங்கை அடித்து மடி உள்ளே திருப்பிக்கிறோம். இப்போ பாருங்கள், லைனிங் உள்ளே வந்துருச்சு. நம்ம கார்னர் பகுதிக்கெல்லாம் நல்லா இந்த ஊசி விட்டு நல்லா இப்படி குத்தி எடுத்துட்டோம்னா ஷார்ப்பாக இருக்குது. இப்போ இது மேலே அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். துணியெல்லாம் நல்லா திருப்பி விட்டுட்டு அது மேலேயே அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறோம். இந்த ஸ்லீவில் பார்ட்ரு நான் மேலே வர்ற மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ கீழே சாதாவாக தான் இருக்குது. இப்போ நம்ம வெட்டின பகுதியில் நம்ம அந்த பார்ட்ரு பீஸ் வர்ற மாதிரி வச்சு அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்படி பிளான் பண்ணி வெட்டியிருக்கிறேன். ஏகம் ஒரு படிமான தையல் இப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. லைனிங்கு மெயின் கிளாத்து அடித்து திருப்பியாச்சு. இப்போ நாம் பால்ஸ் ரெடி பண்ணுறதுக்கோசரம் சீலை பீஸ்லேருந்து இப்படி பாருங்கள், ஒரு 2 இன்ச்சு நம்ம பால்ஸு வைக்கிறதுக்கு தானே அப்படியே 2 இன்ச்சு கணக்கில் அப்படியே போட்டு நான் வெட்டிகிட்ருக்கிறேன். ஒரு 10 பீஸு 10 பால்ஸு ரெடி பண்ணணும். நாம் இப்போது 10 பீஸ் வெட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், தெர்மாக்கோல் இருக்குது பாருங்கள். அதில் பெருசு சிறுசு ரொம்ப குட்டியாகவும் இருக்குது. நாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பால்ஸ் எடுத்துக்கணும். அப்போ அந்த துணி கலர்லேயும் ஒரு நூலும் எடுத்துக்கலாம் அதில் சுற்றுறதுக்கு. இப்போ நான் ரோஸ் கலரில் எடுத்துருக்கிறேன். இப்போ தெர்மாக்கோல் இப்படி வச்சு இப்படி நல்லா இப்படி மொட்லியாட்ட பண்ணி அதில் நாம் அந்த தையல் நூலை இப்படி வச்சு சுற்றினோம்னா சூப்பராக நம்மளுக்கு பால்ஸ் ரெடி ஆயிடும். தெர்மாக்கோல் வைக்கிறதுனால நம்மளுக்கு அந்த சுருக்கங்க வராது. பால்ஸில் நீட்டாக இருக்குது ஃபினிஷிங்கு. இப்படி நல்லா இப்படி சுற்றிக்கிறோம். சுற்றி நூலை இழுத்து அறுத்தோம்னா நம்மளுக்கு பால்ஸ் ரெடி ஆயிடும். பால்ஸு நம்ம ஒரே மாதிரி எடுத்துக்கணும். தெர்மாக்கோல் தானே, நம்ம ஊசி ஏறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது 10 பால்ஸ் பாருங்கள் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போது கையோட நான் கை மேல் பகுதி பாருங்க, அந்த அல்லையில் இருக்குது இல்லைங்க, அதோட பார்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். டிசைனுக்கு அது கொடுத்துக்கலான்னு. இது கெட்ட பகுதி. இப்போ நல்ல பகுதி மேலே திருப்பி நம்ம பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல, இப்போ கீழே பாருங்க அந்த அடித்து திருப்புறது அது 1/4 இன்ச்சு. அது போக அந்த கோடு போட்ட இடத்துலேருந்து நம்ம பால்ஸ் வைக்கிறோம். 5 இன்ச்சு எடுத்துருக்கிறோமா மேலே 5 இன்ச்சு குறித்து அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளதள்ளி பால்ஸ் வைக்கலாம். இப்போ அந்த 2 பக்கம் குறிச்சிருக்கிற இடத்துக்குள்ளே தான் பால்ஸ் வர மாதிரி வைக்கிறோம். இப்போ
சிங்கிள் புட்டு போட்டிருக்கிறேன். டபுள் புட்டு ஏற்கனவே தைச்சிட்டு இருந்ததை கழட்டிட்டு இப்போ சிங்கிள் புட்டு தான் போட்டிருக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு பால்ஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. பொறுமையாக நிறுத்தி தான் ஓட்டணும். கரெக்டாக கை வச்சு நகர்றதுக்கெல்லாம் அதை வச்சு இப்படி பொறுமையாக ஓட்டணும். எல்லா பால்ஸும் லைனாக அப்படியே வச்சு இப்படி ஓட்டிக்கலாம். இந்த டபுள் ஃபுட்டில் நம்ம தைச்சோம்னா நம்மளுக்கு நல்லா ஏறி வராது. சிங்கிள் ஃபுட்டு போட்டோம்னா மட்டும்தான் கரெக்டாக இருக்குது அதில் நம்ம தைக்கிறதுக்கு. பால்ஸ் வைக்கல மட்டும் நிதானமாக 2 விரலுக்கு இடையில நம்மளுக்கு ஊசி வர்ற மாதிரி இப்படி கரெக்டாக வைக்கணும். நம்மளுக்கு கையிலலாம் படாது. அழுங்காத வச்சு அப்படியே ஒவ்வொரு இதாக குத்தி வர்ற மாதிரி வரணும். இந்த பால்ஸ் வைக்கல மட்டும் கொஞ்சம் மெதுவாக வைக்கணும். டபுள் ஃபுட்டாக இருந்ததுன்னா அந்த பால்ஸ் மேலே ஏறுறதுனால வழுக்கி போகிற மாதிரி போகும். அவ்வளோதாங்க. 10 பால்ஸ் வச்சுருக்கிறேன் இப்போ நான் லைனாக. இப்போ பாருங்கள். இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம ஒரு கெட்ட பகுதி உள்ளே இருக்குதுங்களா, நல்ல பகுதியில் துணியை மடித்து அது மேலே வச்சு அடிச்சுக்கிறோம். துணியை மடித்து வச்சுக்கிறோம். மடித்து மேலிருந்தே தைச்சிட்டு வர்றோம். அப்படியே லைனாக தைச்சிட்டு வந்து கரெக்டாக அந்த பால்ஸுக்கிட்ட இப்போ கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்குதா, அந்த பால்ஸ் நம்ம தையல் வர்ற இடத்துல நம்ம விரல் இப்படி நகர்த்தி விட்டோம்னா அது நேராக்கி பாருங்கள். அந்த விரலை அழுத்தி விட்டோம்னா ஒரு சைடாக கொஞ்சம் கிராஸாக வர்ற மாதிரி வந்திருந்த மாதிரி இருந்தது. அதை விரலில் இப்படி நகர்த்தி விட்டோம்னா நம்மளுக்கு நேராக வந்துக்கு. அந்த துணியை மடித்து அப்படியே அவ்வளோதாங்க. சூப்பராக பால்ஸ் வேலை முடிஞ்சுது. இப்போ பாருங்கள் ஒரே நேராக வந்துருச்சு. இப்போ நம்ம வேணுன்னா இன்னொரு தையலும் ஓட்டிக்கலாம். இப்படி இன்னொரு தையல் ஒட்டிக்கலாம். இதுக்கு நாம் லைனிங் கொடுத்து அடித்து திருப்பிக்கலாம். இப்போது ஒரு லைனிங் துணி அந்த அளவுக்கு கீழே வந்து 1/4 இன்ச் அளவுக்கு இப்போ நம்ம அந்த சிங்கிள் புட்டை கழட்டிட்டு எப்பவும் போல் டபுள் புட்டே போட்டுக்கலாம். நம்ம பால்ஸ் வைக்கிறதுக்கு மட்டும்தான் அது இப்போ மாட்டணும். இனி எப்பவும் போல் நம்ம இதையே மாட்டிட்டு 1/4 இன்ச் வித்தியாசத்தில் துணியை லைனிங் வச்சு அடித்து திருப்பிக்கலாம். அவ்வளோதாங்க. இது படிமான தையல் போட்டு திருப்பிக்கிறோம். திருப்பியும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே லைனிங்கில் 2 இன்ச்சுக்கும் மேலே 5 இன்ச்சுக்கும் வெட்டி ஒரு கிராஸாக ஒரு துணி வெட்டி வச்சோம்லங்க, அந்த துணி இப்போ எடுத்துக்கிறோம். அந்த அளவுக்கு தான் இதில் மார்க் பண்ணிக்கணும். இப்போ அதில் சென்டர் பகுதியில் ஒரு அர்க்காத்து போட்ட மாதிரி போட்டுக்கலாம். அர்க்காத்து போட்டு அதை சென்டர் பகுதியில் வச்சு 2 பக்கம் குறித்தோம்னா அதிலிருந்து நம்ம தைச்சி வச்சுருக்கிற ப்ளவுஸை அதில் கரெக்டாக நேராக வச்சோம்னா கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் அப்படி வச்சுக்கலாம். ஒரு பக்கம் பின் குத்திக்கலாம். பின் குத்திட்டு அடுத்த பக்கம் இருந்து நம்ம தைச்சோம்னா இப்போ இங்கேருந்து நம்ம தைச்சிட்டு போகலாம். கரெக்டாக அந்த கார்னர் பகுதியில் போய் ஊசி நிறுத்தி மறுபடியும் இப்படி திருப்பிக்கிறோம். அவ்வளோதாங்க. வேணுன்னா நம்ம இன்னொரு தையலும் ஓட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இவ்வளோதான் பால்ஸ் வைக்கிற வேலை. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா துணி உள்ளே இருக்குது இல்லைங்க லைனிங் பக்கம், அதை பூரா நம்ம வெட்டிக்கலாம். அதை வந்து நல்லா இப்படி வெட்டிக்கிறோம்.
அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்து நாம் அந்த தையல் தெரியாது இருக்கிறக்கோசரம் லேஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கீழே அந்த அளவுக்கு நம்ம லேஸ் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அலையிலிருந்து கொண்டு வர முடியும். இப்போ இப்படி வச்சு அடிச்சுக்கலாம். இனி அப்படியே திருப்பிட்டு இனி நாம் எப்பவும் போல் லேஸு நம்ம அந்த ஓரத்துலேருந்து கொண்டு வந்தோம்னா இந்த இது கவர் ஆகிக்காதுல. இப்போ லேஸை வந்து நம்ம ஓரத்துலேருந்து வச்சுக்கலாம். எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்து அந்த அளவு கட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஓரத்துலேருந்து கொண்டு வரேன். இப்போது அந்த கார்னர் பகுதியில் வந்து நிறுத்தி பொறுமையாக தான் மடி திருப்பணும். அந்த வளைவு பகுதிக்கு பொறுமையாக இப்படி திருப்பிக்கலாம். அந்த ஊசியில் இப்படி வச்சு ஒரு திருப்பு கார்னர் பகுதியில் மெதுவாக அப்படியே திருப்பிட்டு போகலாம். அப்படியே மேலே அந்த முக்கோணம் வரைக்கும் வந்து மறுபடியும் அந்த இடத்துல ஊசியை நிறுத்தி மறுபடியும் திருப்பிக்கணும். வளைவாக கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து நம்ம அப்படியே அடிச்சுக்கலாம். இது ஒரு டிசைனாக இருக்குது. லேஸ் வச்சு இப்படி கவர் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த தையலும் தெரியாது. அதுக்கோசரம் பாருங்கள், இப்போ மறுபடியும் முதல்ல வச்சுருந்த லேஸை இது இப்படி கவர் பண்ணி மறுபடியும் திருப்பிக்கிறோம். திருப்பி ஏக்கம் அப்படியே கொண்டு போய்க்கலாம். இப்போ இதுக்கு மேலேயே மறுபடியும் இன்னொரு தையல் ஏகம் போட்டு வந்துக்கலாம். ஏன்னா இந்த பால்ஸ் வைக்கையில் மட்டும்தான் அதுக்கு நாம் சிங்கிள் புட்டு போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது தைக்கிறதுக்கு. இல்லாட்டி நம்ம வலிக்கு வந்து நம்மளுக்கு அந்த பால்ஸ் வந்து அந்த நம்ம நூல் சுற்றினதெல்லாம் நம்மளுக்கு வெளியே தெரியும். சிங்கிள் புட்டு போட்டோம்னா நல்லா ஒண்டவே நம்மளுக்கு தையல் இப்படி வந்துடுது. இப்போ இன்னொரு தையலும் இப்படி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், 2 ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதையும் நான் வந்து துணியில் வச்சு ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கிறது ஷோல்டரெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வச்சு இந்த கையை வச்சு அடிச்சுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கிறதுல இந்த கையை இதில் வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ கவர் தட்டு நான் இன்னும் வெட்டலை, பார்த்துட்டு வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு வெட்டலை. நான் எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு வெட்டிக்கலான்னு இப்போ நீ கவர் தட்டு வெட்டிட்டு எந்தெந்த பக்கம் வருதோ அந்த பக்கத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படுற பக்கம் கவர் தட்டு வெட்டிக்கலான்னு அப்படியே விட்டுட்டேன். அப்படியே மேலிருந்து கொஞ்சம் ஷேப் எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இனி வச்சு நாம் எப்பவும் போல் தைச்சிக்க வேண்டியதுதான். கை ஜாயின் பண்ணி சைடு ஜாயின் பண்ணோம்னா இந்த ப்ளவுஸ் வேலை முடிஞ்சுது. அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் வேலை முடிஞ்சுது. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.